தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தனது 88 வயதில் எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது கட்சி தேர்தலில் போட்டியிடாது என்றும் ஒத்த கருத்துடையவர்களுக்கு தேர்தலில் ஆதரவு தெரிவிப்போம் என்றும் கூறியுள்ளார். நமக்கென ஒரு பாதை வகுத்து செல்கிறோம். இந்த தேர்தல் நடக்கிறது, நான் ஏற்கனவே சொன்னதை போல அது ஒரு சடங்கு. இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் 49 இயக்கத்தை ஆரம்பித்தார். 8 ஆண்டுகள் கழித்து 57 தான் தேர்தலில் நின்றார். தேர்தலில் நிற்க வேண்டும் என்கின்ற கட்டாயமில்லை. ஆனால் 52 தேர்தலில் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட கட்சியிலே இருந்த வேட்பாளர்களை ஆதரித்தார். அதை போல நம்முடைய கருத்துக்கு ஒத்து வருகின்றவர்களை நாம் இந்த தேர்தலிலே ஆதரிப்போம். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் அத்தியாயம் முடிந்துவிட்டது என்றும் அவருடன் பழகுகிறோம் என்பதற்காக வாழ்நாளை வீணாக்க முடியாது என்றும் மற்றொரு கேள்விக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் பதிலளித்தார். அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல கூட இருந்தீங்க. இப்ப தேர்தல்ங்கிறது முக்கியமான நேரம். அப்ப அவர் இல்லையா? அதாவது அரசியல் என்பது ஒருவருக்காக அல்ல, அரசியல் என்பது மக்களுக்காக. ஆக ஒருவர் என்ன ஆகிறார் என்பது முக்கியம். நாட்டு மக்கள் என்ன ஆகிறார்கள் என்பது முக்கியம். என்னை பொறுத்தவரையிலே நாடு இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு நல்ல அரசியலை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. நம் தனிப்பட்ட முறையிலே ஒருவரோடு பழகிறோம் என்பதற்காக நம்முடைய வாழ்நாளை வீணாக்க முடியாது.